வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஜாலியான அதே சமயம் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கதையை கேட்க போறோம். ஒரு வணக்கம் குட்டீஸ். மனுஷன், அதுவும் ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர், திருடங்களையே வரவழைச்சு அவங்களையே தன் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த வைக்க முடியுமா? ஆமா, முடியும். அப்படி ஒரு கெட்டிக்காரரை பத்தின கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோ இருக்கார்ல, அவர் பேரு தெனாலிராமன். ராஜாவோட சபையில ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஜாலியான ஒரு மந்திரி. அன்னைக்கு வழக்கம் போல அரண்மனை வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு மெதுவா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அரண்மனை காவலர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐயா, இப்போல்லாம் ஊருக்குள்ள திருடங்க தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க. இத நினைச்சதும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம். அவர் தன்னோட வீட்டை நெருங்கும்போது தூரத்திலேயே ஏதோ சரியில்லைன்னு அவருக்கு தோணுச்சு. என்னடான்னு உத்து பார்த்தா மரத்துக்கு பின்னாலையும் புதர்களுக்குள்ளேயும் 4-5 பேர் ஒளிஞ்சு நின்னு அவரோட வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, சந்தேகமே இல்ல, அவங்க திருடங்க தான். ஐயையோ, திருடங்களா? இப்போ நீங்க தெனாலிராமன் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? திருடன் திருடன்னு ஒரே கத்தலா கத்துவீங்களா? இல்ல பயந்து போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சரி, தெனாலிராமன் என்ன செஞ்சாருன்னு இப்ப பார்க்கலாமா? ஐயங்க தான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்டே வருது. தெனாலிராமன் கொஞ்சம் கூட பயப்படல, பதட்டப்படல. அதுக்கு பதிலா அவரோட புத்திசாலி மூளைக்குள்ள டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஓஹோ, என்கிட்டயாவா? உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன் பாருங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டாரு. அவரு திருடங்களை பார்க்காத மாதிரியே ரொம்ப இயல்பா வீட்டுக்குள்ள போனாரு. உள்ள போனதும் அவரோட மனைவி பயத்துல நடுங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் மெதுவா, பயப்படாத, நான் சொல்றத மட்டும் செய், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ரகசியமா சொன்னாரு. இப்போ தெனாலிராமன் தன்னோட பிளான ஆரம்பிக்கிறாரு. வெளியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற திருடங்க காதுல விழுற மாதிரி ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிச்சாரு. அடடா, நாட்டுல இப்போலாம் ஒரே திருட்டு பயமா இருக்கே. ராஜா கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்ல தான் இருக்கு. இது எல்லாம் எப்படியாவது பாதுகாக்கணுமே அப்படின்னு சத்தமா புலம்ப ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து அவரோட மனைவி கிட்ட, கேட்டியா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம கிட்ட இருக்கிற தங்கம், வைரம், நகை எல்லாத்தையும் ஒரு பெரிய பெட்டியில போட்டு நம்ம வீட்டுக்கு பின்னால ஒரு கிணறு இருக்குல்ல, அதுக்குள்ள தூக்கி போட்டுறலாம். கிணத்துக்குள்ள இருந்தா எந்த திருடனும் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு இன்னும் சத்தமா சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கனமான பெட்டிய தூக்கிட்டு வந்தாங்க. வெளியே ஒளிஞ்சிட்டு இருக்கிற திருடங்களுக்கு நல்லா தெரியற மாதிரி காட்டி அதை அப்படியே கிணத்துக்குள்ள டம் அப்படின்னு ஒரு பெரிய சத்தத்தோட தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த பெட்டிக்குள்ள இருந்தது தங்கம் இல்ல, வெறும் கல்லும் மண்ணும் தான். இத அந்த திருடங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. வெளியில இருந்த திருடங்களுக்கு இத பார்த்ததும் ஒரே கொண்டாட்டம். அவங்க தலைவன் சொன்னா, அடே, நம்மளோட வேலை எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு பாத்தீங்களா? வீட்டை உடைக்க வேணாம், சண்டை போட வேணாம், புதையலே நம்மளை தேடி கிணத்துக்குள்ள வந்து விழுந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வெளியில இருந்து தெனாலிராமனும் அவங்க மனைவியும் தூங்க போயிட்டாங்க. திருடங்க மெதுவா வந்து முதல் வாளி தண்ணிய கிணத்துல இருந்து எடுத்து வெளியே ஊத்துனாங்க. அந்த தண்ணி தோட்டத்துல இருந்த பூச்செடிகள் மேல பட்டதும் அந்த செடிகளுக்கெல்லாம் ஒரே குஷி. ஆஹா, இந்த நடுராத்திரில எவ்வளவு ஜில்லுன்னு தண்ணி, இன்னைக்கு நமக்கு செம விருந்துதான் அப்படின்னு காத்துல சந்தோஷமா தலையாட்டுச்சுங்க. அவ்வளவுதான், திருடங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட திட்டம் ரொம்ப சிம்பிள். 1, வாளியை விட்டு தண்ணியை இறக்கணும். 2, அந்த தண்ணியை வெளியே ஊத்தணும். கிணற வத்துனாதானே பெட்டி எடுக்க முடியும். அதனால ராத்திரி முழுக்க இறைச்சி இறைச்சி ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோடீஸ்வரன் ஆயிடலான்னு கனவு கண்டுகிட்டே இருந்தாங்க. இப்ப பாருங்க, ஒரே ராத்திரி, ஆனா 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஒரு பக்கம் திருடங்க, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உடம்பெல்லாம் வேர்த்து கை காலெல்லாம் வலிச்சு ரொம்ப களைப்பா போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த தோட்டம், அதுக்கு ஆஹா, புத்துணர்ச்சியான ஒரு குளியல் கிடைச்ச மாதிரி. இலைகள் எல்லாம் பச்சை பசேல்னு, வேர்கள் எல்லாம் சந்தோஷமா தண்ணிய குடிச்சிட்டு இருந்துச்சு. திருடங்க உழைப்பு வீடா போச்சு, ஆனா தோட்டம் மட்டும் அழகா செழிப்பா மாறிட்டு இருந்துச்சு. ராத்திரி முழுக்க உழைச்சு கடைசியா விடிய ஆரம்பிக்குது. கிணத்துல இருந்த தண்ணியும் கிட்டத்தட்ட காலி. அப்பாடா, பெட்டி கைக்கு கிடைக்க போகுதுன்னு அவங்க நினைக்கும்போது பெட்டி தட்டு போடுற சத்தம் கேட்கல. அதுக்கு பதிலா வேற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது அரண்மனை காவலர்களோட பூட் சத்தம். காவலர்களை பார்த்ததும் திருடங்களுக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னுடுச்சு. அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சது, நாம ஏமாந்துட்டோன்னு. தெனாலிராமன் வீட்டுக்குள்ளே இருந்து மெதுவா வெளியே வந்து, நண்பர்களே, ராத்திரி முழுக்க கண்முழிச்சு என் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. திருடங்களோட முகம் எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெறும் உடம்புல திம்பு இருந்தா மட்டும் பத்தாது, மூளையில புத்திசாலித்தனம் இருக்கணும்.
எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வித்தியாசமா யோசிச்சு சுலபமா தீர்க்க முடியும். அப்புறம் சும்மா கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட எதுக்கு உழைக்கிறோம்னு தெரிஞ்சு புத்திசாலித்தனமா உழைக்கிறது தான் எப்பவுமே சிறந்தது. பாத்தீங்களா? சரி குட்டீஸ், இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. பலமா ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட புத்திசாலியா இருக்கிறது எந்த மாதிரி நேரத்துலலாம் நமக்கு உதவும் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.